ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருந்து எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு போகவே செய்யாதுங்க. நம்மளும் கடைகளில் அதிக காசு கொடுத்து கிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரேலாம் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கிறப்ப நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணி கரப்பாம்பூச்சி அழிச்சு விட்டுறலாம். ஆனால் நம்ம வீட்டு கிச்சனில் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கே யோசிப்போம் இல்லையா? முக்கியமாக அந்த சமையல் பொருட்கள்லாம் அந்த ஸ்ப்ரே பட்டுருச்சு அப்படின்னா அது நமக்கு பாய்சன் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கே யோசிப்போம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் எப்படி ஒழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. பல்லி எதுக்காக நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சி, கரப்பாம்பூச்சிகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வீட்டில் பல்லி அதிகமாக தங்கியிருக்கோங்க. இந்த ரெண்டையுமே நம்ம வீட்டிலேருந்து அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம இது போல் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு கண்ணுலேருந்து கண்ணீராக வரும் இல்லையா? அந்தளவுக்கு இது காட்டமாக இருக்கும். இதோட நெடி ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 7-8 சின்ன வெங்காயத்தை நீங்கள் தோல் உரித்து சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் 7 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இது சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட ஸ்மெல்லுமே கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் இருக்கிற இந்த விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த எலுமிச்சப்பழத்தோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடாவில் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்க போகிறோம். நான் பெரிய டப்பா டெட்டாலாக இருக்கிறதுனால 1/2 மூடி அளவுக்கு டெட்டால் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன டப்பா டெட்டால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் தாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பவுலில் வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது போல் நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த வேஸ்ட்டை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாங்க. இந்த சக்கையை நம்ம தனியாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா? அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து இதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் ஊற்றும் போது கீழே சிந்துற மாதிரி இருந்துச்சுங்க, வசதியாக இல்லை. அதனால நான் ஒரு ஃபனல் வச்சுட்டு அது மூலமாக நான் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு கிச்சன் ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் கரப்பாம்பூச்சிகள் நைட் நேரத்தில் ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுலையும் அந்த கேப்புக்குள்ளே இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த ஸ்மெல்லுக்கே பல்லி உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க.
அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க், பாத்ரூம் சிங்க், அதில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டைகளையும் நம்ம வந்து நைட் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். பாத்ரூம் சிங்கில் மேலே இது போல் உங்கள் வீட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி வேறு எந்த ஒரு பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக பள்ளிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப 5-6 நாளைக்கு இந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட வராதுங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி தொந்தரவு இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பாத்ரூமில் மேலே வந்து சுற்றி இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் தான். 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் பள்ளி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இது போல் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து லைட்டு பக்கத்தில் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பள்ளி வந்து அங்கே தான் தங்கிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த லைட்டுக்கு மேலே படக்கூடாது. அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிற அந்த சுவர் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் லைனாக இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மீதி இருக்கிற லிக்யூடை ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. நம்ம வீட்டில் வந்து மேலே சுவரில், அதாவது அந்த சீலிங்கில் வந்து பள்ளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒட்டடை குச்சி எடுத்துக்கோங்க. ஒட்டடை குச்சி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பழைய துணி அல்லது நம்ம வீட்டில் வந்து குருட்டலுக்கு பிடிச்சா பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த துணியை அந்த மாப்பில் வச்சு நல்லா டைட்டாக நம்ம வந்து கெட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த சொல்யூஷனில் நல்லா முக்கி எடுத்துங்க. முக்கி எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பிழிஞ்சிடாதீங்க. லைட்டாக நீங்கள் வந்து இந்த சொட்ட சொட்ட வடியாமல் லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு சுவரில் மேலே சுவரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப இந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. 5-6 நாளைக்கு அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இருக்காதுங்க. எல்லா பள்ளியுமே காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளி எங்கே ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சு விட்டுடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மசாலா, பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃபில் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து இது போல் ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விடுறப்ப இந்த பக்கம் கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவும் வராதுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். இது போல் வச்சு விடுறப்ப நம்ம வீட்டில் எந்த மூலை முடுக்கில் கரப்பாம்பூச்சி பள்ளி இருந்தாலும் அது எல்லாமே தலைதறிக்க ஓடிடுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. நீங்கள் கரப்பாம்பூச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலேயே இது போல் ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.